Hello guys, now I'm Mukesh. Welcome back to my channel FuseTube. Screen la theriyra mari இப்படி ஒரு சூப்பரான சிம்பிள் டெக்ஸ்ட் ரிவீல் பண்றது KineMasterல பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிக்சல் ஆப் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சில விஷயங்களை நம்ம ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த டெக்ஸ்ட் டெலீட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இமேஜ் சைஸ் மாத்தணும். சோ கீழ போய்ட்டு YouTube சேனல் பேனர் கிடையாது. YouTube thumbnail சூஸ் பண்ணனும். ஏனா 16:9. இதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டிரான்ஸ்பரன்ட் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணனும். அதுக்கு டிரான்ஸ்பரன்ட் கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஷேப் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஷேப் பாத்தீங்கன்னா வந்து மேலேயும் கீழயும் ஒரு ஹரிசான் வெர்டிகலா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லென்த்தியா கிரியேட் பண்ணுங்க. சோ நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. கலர் வந்து பாத்தீங்கன்னா green கலர் கொடுங்க. ஏனா நம்ம வந்து green screenல யூஸ் பண்ண போறோம். chroma key யூஸ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து வந்து இத கொஞ்சம் ரொட்டேட் பண்ணனும். சோ ரொட்டேட் பண்றதுக்கு கீழ வந்தீங்கன்னா ரொட்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கீழ போய்ட்டு நல்லா பெருசு பண்ணிக்கங்க. நல்லா கொஞ்சம் சின்னதா வச்சுக்கங்க. ரொம்ப பெருசா வேணாம். ஏனா டெக்ஸ்ட்க்கு மேல ரொம்ப பெருசா தெரியும். ஜஸ்ட் நல்லா அதோட லெந்த் சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போறோம் லைட்டா. சோ நல்லா லைட்டா ரொட்டேட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன்லயே அப்படி ஹரிசான்லா இப்படி நல்லா ஒரு சாய்வா வந்து வர மாதிரி வச்சுக்க போறோம். சோ பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா சைஸை குறைச்சு வச்சுக்கங்க. ரொம்ப பெருசா வச்சீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. சோ once முடிச்சதுக்கு அப்புறம் இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் KineMaster ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு 16:9 ரேஷியோ. அதுக்கு அடுத்து பேக்ரவுண்ட், அதுக்கு அடுத்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். சோ டியூரேஷன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் எவ்வளவு நேரம் வரணுமோ நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 செகண்ட் வச்சுக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஜஸ்ட் டெக்ஸ்ட் தொட்டு நீங்க என்ன டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டியூட்டோரியலுக்காக KineMaster அப்படிங்கற டெக்ஸ்ட் நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கலர் வந்து Black கலர். அதுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் ஃபார்மட் பாத்தீங்கன்னா வந்து பாப்பின்ஸ் போல்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காவும் அட்ராக்டிவாவும் இருக்கும். அதெல்லாம் இந்த ரிவீலுக்கு பார்க்க சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய் கொஞ்சம் கேரக்டர் கடையில இருக்க ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சோ பார்க்க இன்னும் கொஞ்சம் கூலா இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் இன் அனிமேஷன் வந்து வைப் ரைட் கொடுக்க போறேன். அது வந்து 1.5 செகண்ட்ஸ்க்கு கழிச்சு வர மாதிரி. அதே மாதிரி அவுட் அனிமேஷன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வைப் ரைட் தான் கொடுக்கணும். அது வந்து 1.5 செகண்ட்ஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா டியூரேஷன் இல்ல. சோ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல் இதுக்கு வர மாதிரி. எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ப்ரிவ்யூ பார்க்க நல்லா இருக்கா? ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் லேயரை தொட்டு மேலே போய்ட்டு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்ச பிக்சல் லேப் இமேஜ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நல்லா ஃபுல் லென்த்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக சைஸ் வச்சுக்கோங்க. எனக்கு கீ அனிமேஷன் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராப் பண்ணோன்னா பார்க்க நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஸ்க்ரீனை விட்டு தள்ளி வெளியே இருக்கணும். ஸோ அந்த க்ரீன் டெஸ்ட் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குல்ல, அதை வெளியே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் உள்ளே கொண்டு வாங்க. இந்த ஸ்க்ரீனில் டுவெல் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துட்டு கீ இன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி கொண்டு வாங்க. அதுக்கடுத்து கீ இன் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வரணும் அந்த அந்த ஸ்ட்ரைப் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து மேலே ரைட்டில் வந்து ஸ்லோவாக வரணுமா ஃபாஸ்ட்டாக வரணுமா அப்படிங்கிறத வந்து இந்த கீ இன் அனிமேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேவா? இது எதுக்காகனா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும், ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கீ அனிமேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும்னா வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிடையிலையும் கொஞ்சம் மினிமம் கேப் இருக்கணும். உடனே இருந்தால் டக்குன்னு பார்க்க ஸ்லோவாக வராமல் டக்குன்னு ஸ்பீடாக போய்ட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கு கொஞ்சம் இடையில கொஞ்சம் கேப் விடுங்க. ஸோ அந்த ப்ரிவ்யூ பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுது. ஸோ இது எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஆல்ரெடி பண்ணி வச்சு டெலிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டோட இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷனை தூக்கி விட்டுருங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மேலே போயிட்டு இந்த கலர் கொடுத்துருக்கேன் இல்லை பேக்ரவுண்ட் கலர், அது வந்து பிளாக்காக மாற்றிக்கிறேன். அப்புறம் டெக்ஸ்ட் கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாற்றணும். இது எதுக்குங்கிறத நான் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை வந்து ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போய்ட்டு நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி. இதுக்கடுத்து ஜஸ்ட் கீழே போய் chroma key செலக்ட் பண்ணி ஜஸ்ட் எனேபிள் பண்ணால் சூப்பராக இருக்கா பார்க்க? ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்ட் சிம்பிள் டெக்ஸ்ட் டெலிவரி வந்துருச்சா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் FuseTube. பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.